திராவிட மாடலினுடைய திமுகவினுடைய உருட்டுக்கடை அல்வா பட்டியலின மக்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் இந்த அரசு என்ன துரோகம் இழைத்திருக்கு அப்படின்னு. மாணவர்களின் கல்வி கடன் அரசே திரும்பி செலுத்தும் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? சொன்னதா செஞ்சாங்களா? சரி, 534 வாக்குறுதி கொடுத்த இந்த திராவிட மாடல், திருட்டு மாடல் எதுவுமே செய்யல. தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை, தமிழக வாக்காளர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடும்பத்தை கெடுத்து இந்த பணம் உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறாங்க. துணை முதல்வர் என்ற உதயநிதி அவர்கள் 7 மாசத்தில் நாங்க நீட்டை விலக்கிடுவோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 53 மாசமாயும் இதுவரை நீட்டை பற்றியான கேள்விக்கு அவர்கிட்ட விடை இல்லை. அனைவருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கும்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நாள்ல இது தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்படும்ன்றது. இது என்ன, இது பேச்சு மாற்றி பேசுறதுல இவங்க அப்பனை மிஞ்சிட்டாரு திரு ஸ்டாலின். சாதி மறுப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம் செய்தவங்களை இந்த அரசு பாதுகாத்திருக்கா? பல ஆணவ கொலை தான் நடந்திருக்கு. இந்த ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணமாகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. பட்டியலின மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி கொண்டிருக்கு. நீங்க இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சாதி கலவரத்தை தூண்டுவதே வாடிக்கையாக இந்த திராவிட மாடல் அரசு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகுரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எருமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வினோதமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா, தன்னோட பிரச்சார பயணத்திலேயே திமுகவின் துரோக சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இப்போ கடைசியா கூடின சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகவின் உருட்டுக்கடை அல்வா, அது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பையே ஏற்படுத்தியதுன்னே சொல்லலாம். இது அந்த துரோக சக்கரம். துரோக சக்கரம் அதுதாங்க. இதுதான் திமுகவின் துரோக சக்கரம். இதுல என்ன சொல்லணும்னா, இந்த மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் இந்த அரசு என்ன துரோகம் இழைத்திருக்கு அப்படின்னு. நான் என்ன பண்றேன், இந்த துரோக சக்கரத்தை இப்படி சுத்துறேன். எது நிக்குதோ அதுல இருந்து நீங்க என்னன்னு சொல்லுங்களா பார்ப்போம். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. செஞ்சாங்களா? இல்ல. அடுத்து பாருங்க. மாணவர்களின் கல்வி கடன் அரசே திரும்பி செலுத்தும் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? இல்ல. சொன்னதா செஞ்சாங்களா? செய்யல. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட துரோகங்களா? இல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் துரோகங்களாக மாறி இந்த மக்களுக்கு துரோகம். வாக்குறுதி கொடுத்தாங்க. 534 வாக்குறுதி கொடுத்த இந்த திராவிட மாடல், திருட்டு மாடல் எதுவுமே செய்யல. அப்போ இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, துரோகத்தை தவிர வேற எதையும் இவர்கள் செய்யவில்லை என்றதான் நம்மளுடைய கருத்து. இது திமுகவினுடைய துரோக சக்கரத்தினுடைய இது வழி. இது பாத்தீங்களா? பட்டியலின மக்களுக்கு என்னன்னு தெரியுதா? என்ன காட்டுதுன்னு புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. பட்டியலின மக்களின் கலப்பு திருமணத்திற்கு ரூபாய் 60,000 சிறப்பு நிதி உதவி மற்றும் 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்லிட்டாங்களா? எங்கேயாவது செஞ்சாங்களா? இது சீர்திருத்த திருமணமா? இது திருமணமா அல்லது கலப்பு திருமணமா, சாதி மறுப்பு திருமணமா? இது என்ன திருமணத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு? ரெண்டும் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து ஒண்ணுதானா? ஒரே பொருள் கொடுப்பா? அப்பனா இப்படி சாதி மறுப்பு திருமணம் செய்து கலப்பு திருமணம் செய்யறவங்க, அவங்கள இந்த அரசு எத்தனை பேரை பாதுகாத்திருக்கு? முதல்ல அவங்களுக்கு கொடுக்கறது. ரெண்டாவது, எத்தனை பேர் பாதுகாத்திருக்கு இந்த அரசு? இது இப்படி செய்யறவங்களை, சாதி மறுப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம் செய்யறவங்களை இந்த அரசு பாதுகாத்திருக்கா? பல ஆணவ கொலை தான் நடந்திருக்கு. இந்த ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணமாகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. பட்டியலின மக்களை
நம்ப வச்சு ஏமாத்தி கொண்டிருக்கு. நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சாதி கலவரத்தை தூண்டுவதே வாடிக்கையாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. இவங்க தங்கமும் கொடுக்க மாட்டாங்க, 60,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. திரு ஸ்டாலின் சொல்லுவார் 10,000 வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவார். அவர் 10,000 பெரிய காசு மாதிரி, அந்த காலத்து காசு மாதிரி அப்படி நினைச்சிட்டு அவர் பேசுவார். ஆனா இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும்னா இந்த மக்களை நேர்மையான வழியில் எப்படி குலத்தொழிலை கொண்டு வரப்போகிறார்கள் பேசிட்டு இருந்த இந்த திராவிட மாடல், இந்த மாடல் ஆட்சியில்தான் தாட்கோ மூலமாக இன்றைக்கு கால்கோள் நிகழ்ச்சி என்ற பெயரில் பட்டியலின மக்களை இசைக்கருவியை பறை இசையை அடிப்பதற்கும் கலைகள் கத்துக்கிறேன் அதை கத்துக்கிறேன்னு டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கல, என்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிற, ஒரு நல்ல அரசு உத்தியோகம் வாங்கணும்னு நினைக்கல. இந்த மக்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீ எப்பயுமே கலை நிகழ்ச்சியிலே பட்னியா கடந்து சாவணும்னு இந்த அரசு விரும்புதுன்றதை நான் குற்றம் சாட்டேன். இல்ல தாலிக்கு தங்கம் இருந்த திட்டத்தையே அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. ஆமா, அது இந்த மக்களுக்கு இவங்க ஏழை எளிய மக்கள் தங்கம் போட்டுட்டா அவங்க மின்னுக்குமே, அவங்க கண்ணுக்கு பொறுக்குமா? இது மினுக்கிறது அவங்க கண்ணுக்கு பொறுக்குமா? பொறுக்காது. அதனால அந்த திட்டத்தை இவங்க திட்டமிட்டு நிறுத்திட்டாங்க. அடுத்து திமுகவோட உருட்டுக்கடை அல்வா. சரி, உருட்டுக்கடை அல்வா தானே அண்ணன் காட்டினார மக்களுக்கு பத்திரிகையாளர் மட்டும் இதுதானே பாத்தீங்க. இதுதான் திராவிட மாடலுடைய திமுகவினுடைய உருட்டுக்கடை அல்வா. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன 150 நாட்கள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்திரம்னு சொன்னீங்களே, அது செஞ்சீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அடுத்த அல்வா டாஸ்மாக் தடை. டாஸ்மார்க்கு இளம் விதவைகள் இந்த நாட்டில் எங்கும் இல்லாத இந்திய மண்ணிலே அதிகமான இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறன்னு சொன்னீங்களே, அது செஞ்சீங்களா? முதல் கையெழுத்து போட்டீங்களா? இளம் விதவைகள் இல்லையா? நீங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடையை புடிச்சுக்கிட்டு மழையில நின்று இந்த டாஸ்மார்க்கு எதிராக போராட்டம் பண்ணீங்களே, மறந்து போயிச்சா முதல்வரே? உங்களுக்கு மறந்துடுச்சா? மதுவிலக்கு அமல்படுத்த திமுகவுக்கு தயக்கம். காசு வருது, அது லேபிள்ல ஒரு விலை இருக்கும். இல்ல இந்த 10 ரூபாய் சொல்றீங்களா? அதாங்க, லேபிள்ல ஒரு விலை இருக்கும், விற்கிறது ஒரு விலை இருக்கும். அதுல நீங்க 780 கோடி ரூபாய் இந்த தீபாவளி இந்த 2 நாள்ல வியாபாரம் பண்ணிக்கு, ஒரு நாள்ல வியாபாரம் ஆயிருக்கு, ஒரு நாள் 2 நாள்ல வியாபாரம் ஆயிருக்கு. அதான் 789 கோடி ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த பணம் எப்படி வந்ததுன்னா, தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை, தமிழக வாக்காளர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடும்பத்தை கெடுத்து இந்த பணம் உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறேன். ஊர் தாலி அறுத்து இந்த பணம் உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறேன். இந்த தமிழக மக்களை நாசப்படுத்தி இந்த பணம் உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறேன். இந்த தமிழக மக்கள் ஆண்மையற்றவர்களாய் போக வச்சுட்டு இந்த பணம் உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறேன். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கணையம், கல்லீரல் போன்ற உறுப்புகள், உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவது இந்த பாவ காசு உங்களுக்கு தேவையான. உங்க குடும்பம் 7 தலைமுறைக்கு நல்லா இருக்குமா? முதல்ல இருக்குமா முதல்வரே? இதுக்கு துணை நின்ற அக்கா கனிமொழின்னு, திருமதி அக்கா இல்ல, திருமதி கனிமொழி அவர்களுக்கு இது நியாயமா? நீங்க சொன்னபடி இந்த ஆட்சி நடக்குதா? இளம் விதவைகள் இல்லையா? மதுவை நிறுத்திட்டீங்களா? முதல் கையெழுத்து போட்டுட்டீங்கன்ற கேள்வி அனைத்து மக்கள்கிட்டையும் இருக்கு. அடுத்து இப்ப சமீபத்தில் கூட போராட்டம் செஞ்சாங்க, ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம். அடுத்த அல்வா. ஏற்கனவே இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க ஒப்பந்த தொழிலாளரா இருக்கிறீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை நிரந்தர பணியாளரா மாற்றுவோம் அப்படின்னு அந்த மக்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்தவர் தான் திரு ஸ்டாலின். அடுத்த அல்வா மாதாந்திர மின் கட்டணம். மாதாந்திரம் வசூல் பண்ணாங்களா? மின் கட்டணம் ஏற்றி மின்தடை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் மின்தடை ஏற்படுத்தி கரண்டே இல்லாத தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டிய மின்சாரம் அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு மின்சாரம் கம்மியா இருக்கு, அதிகமான விலை மீட்டருக்கு இவ்வளோன்னு அதிக காசு போட்டிருக்கீங்க, இவ்வளவும் விலை ஏற்றி மின்சார கட்டணம் அதிகப்படுத்தி இந்த மக்களை இருளில் வைத்திருக்கிறீர்கள். இதுதான் திராவிட மாடல் தான் கேட்கிறாங்க. இதுதான் அண்ணன் எடப்பாடியார் திமுகவின் உருட்டுக்கடை அல்வாவா என்று கேட்கிறார்.
அடுத்தது மிகப்பெரிய இஷ்யூ, இன்னி வரைக்கும் அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. ஆனால் இதை சொல்லி தான் மேஜிக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மேஜிக்கே வெளியே சொல்லவே இல்லை. அதாவது அந்த ரகசியம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீட்டு. ஆமா, உருட்டுக்கடை நீட்டு தானே. ஆமா, உருட்டுக்கடை அல்வாவின் அடுத்த அல்வா நீட் விலக்கு. நீட்டு விலக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து 7 மாசத்தில் துணை முதல்வர் என்ற உதயநிதி அவர்கள் 7 மாசத்தில் நாங்கள் நீட்டை விலக்கிடுவோம்னு சொன்னார். கிட்டத்தட்ட 53 மாசமாயும் இதுவரை நீட்டை பற்றியான கேள்விக்கு அவர்கிட்ட விடை இல்லை. அப்பனா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை ஏமாத்தி கொண்டிருப்பது திமுகவுடைய வாடிக்கையாக இருக்கிறது. விவசாயிகளும் விட்டு வைக்கல, அவங்களுக்கும் அல்வா கொடுத்துருக்காங்க. விவசாயிகளின் பயிர் கடன் ரத்து. பயிர் கடன் மட்டும் ரத்து எங்க செஞ்சீங்க? பயிர் விளைச்ச நெல்லை எடை போட்டு எடுத்துட்டு போய் விற்பனைக்கு இல்லாமல் அறுவடை செய்த நிலத்தை முளைக்க வச்சு அழகு பார்க்கறீங்க. அந்த இங்க மது பாட்டல் வைப்பதற்கு குளிர்சாதன வசதியான அறை மது பாட்டில் வைக்கிறதுக்கு. ஆனால் விவசாயிகள் வேறு சிந்தி உழைத்த உழைப்புக்கு அந்த உழைப்பினால் விளைந்த நெல்மணிகளை மழையில் நனைய விட்டு முளைக்க வச்சதுதான் இந்த திராவிட மாடல். அது மட்டும் இல்ல, பல லட்சம் ஏக்கர் கருகி டெல்டா விவசாயிகள் கருகி போய் நாசமா போய் கடனை உடனே வாங்கி பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட. இது மட்டும் இல்லாம இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் அந்த மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தாங்க. கூட்டுறவு கடன் தள்ளுபடியும் சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் பொய். இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்ட இது பொய்யிலே இதுவும் ஒரு பொய். அடுத்த அல்வா கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல, இவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இந்த பாமர மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் இந்த 100 ரூபாய் கொடுப்பாங்க, பெட்ரோல் விலை குறைப்பாங்க, டீசல் விலை குறைப்பாங்க, இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல தான் இவங்க பேசி டோல்கேட் கட்டணத்தை குறைப்பாங்க, இல்ல டோல்கேட் அப்புறப்படுத்துவாங்கன்னு பொய்யா சொல்லியே ஓட்டு வாங்கி வந்த ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அடுத்த அல்வா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்படும் சொன்னாங்க. அனைவருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கும்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நாள்ல இது தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்படும்ன்றது. இது என்ன, இது பேச்சு மாத்தி பேசுறதுல இவங்க அப்பனை மிஞ்சிட்டாரு திரு ஸ்டாலின். திரு கருணாநிதி மிஞ்சிட்டாரு. அவர் தான் இந்த மாதிரி பொய்யா பேசுவாரு. இங்க இருந்து கச்சத்தீவை மீட் பண்ணுவாரு. ஆமா, கச்சத்தீவை மீட் பண்ணுவாரு. அப்புறம் பார்த்தாக்கா முல்லை பெரியாறு அணை மட்டத்தை உயர்த்தோம்னு சொல்லுவாரு. இங்க இருந்து திருப்பதியை மீட்டு கோயில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லுவாரு. கர்நாடகத்திலிருந்து ஒக்கனேக்கல் போன்ற இதெல்லாம் மீட்டு வரணும்னு பொய்யா சொல்லி ஏமாத்தின திரு கருணாநிதியின் வாரிசு பொய் சொல்லலாம் அதிசயம். அந்த வாரிசுக்கு இதுவே அதிகமான பொய். அதுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு, அது துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவர் அதை விட தாண்டி போய் சொல்றாரு. இதெல்லாம் இந்த சமுதாயத்தை ஏமாத்துகிற ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனவர்கள்லாம் இந்த டிசம்பர்ல இருந்து நான் மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி முகாம்லாம் நடத்தினாங்க. இப்போ மறுபடியும் பணிகள் தீவிரமாகிட்டதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த அல்வா நிவர்த்தி செய்யப்படுமா? இல்ல, இது தேர்தலுக்காக இப்படி காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு கற்பனை பண்ணிருக்காங்க. இது பகல் கனவு பலிக்காது. இது நான் சொன்னது கொஞ்சம் அல்வா கதை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த அரசு கொடுத்தா நிறைய பட்டியல் அல்வா இருக்கு. அதை எடுத்து வெளியிட்டோம்னா இந்த ஆட்சியை விட்டுட்டு போகணும். மற்றவங்களா இருந்தா அதை மாண்டுகிட்டு செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு போகணும். அவ்வளோ மானக்கேடான ஆட்சியை தான் இவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, வாக்கரிசி போடுற மாதிரி விவசாயிகளுடைய நெல் முட்டைகளை சுடுகாட்டில் அடுக்கி வைக்கிற அவல நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால 26 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அப்பொழுது தமிழக மக்களுக்கு நிலையான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த அதிமுக அரசு கொடுக்கும்ன்றத என்னுடைய நம்பிக்கை. கொடுக்கும். திமுக ஓட விரட்டப்படும். 26க்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்க போறதில்லைன்றதான் உறுதி எழுதிருச்சுங்க. திமுகவின் துரோகங்களை பற்றியும் அவர்கள் கிண்டிய அல்வா பற்றியும் விரிவா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.